420ங்களா இந்த பாத்திரத்தோட விலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு எங்கடாப்பா டிஃப்ரெண்டான சுச்சுவேஷன்ல இருந்து சங்கீதா பேசுறாளே அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. ஆமாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அதாவது நம்ம மண் பாத்திரம் ஒன்று சமைச்சிருந்தோம். ஸோ அதில் எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பாத்திரம் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன் அது கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன், அந்த ஷாப்பை உங்களுக்கு சீக்கிரமாகவே காட்டுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்க சிங்காநல்லூருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த சிங்காநல்லூரில் டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட்டுங்கிற கடையில் தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் நான் அந்த கடாய் வாங்கினேன். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ள மேனேஜர் பார்க்கலாமா? நம்ம உள்ளே போய் மேனேஜர் பார்க்கலாம். அவர் தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கேன் நான் உங்களுக்கு இன்ட்ரோலே சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மட் பாத்திரம் நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நான் கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி கேட்கறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இவர் தான் வந்து இந்த கடையோட மேனேஜர். இவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டுக்கலாம். ஓகேண்ணா, இப்போ உங்கள் கடை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மண் பாத்திரத்தை பற்றி கேட்டுக்கலாம். கடை பார்த்தீங்கன்னா டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட் கோயம்புத்தூரில் இருக்குது. அது 2 பிரான்ச் இருக்குது. நாங்கள் குனிமுத்தூரில் ஒன்று இருக்குது. இது நம்ம இப்போ இந்த கடை வந்து ராமநாதபுரம் ஏரியா. ரொம்ப 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். கஸ்டமர்ஸ் அதனால கோயம்புத்தூரில் ஒரு 70% நம்ம கஸ்டமர்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக நானும் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே ஒரே இடத்துலேயே வாங்குற மாதிரி இருக்குது. காய்கறியும் வாங்கிக்கலாம், பாத்திரமும் வாங்கிக்கலாம், மளிகை எல்லாமே இருக்குது. எனக்கு அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நாங்களுமே வந்து கஸ்டமர் இன்னைக்கு வரைக்குமே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் தான் நாங்கள் கேட்டே இருக்கோம். என்ன தேவைப்படுது கஸ்டமருக்கு, எது நமக்கு தேவைப்படுது, என்ன கேட்குறாங்க, எப்படி விரும்புகிறாங்க. இந்த இப்போ ராமநாதபுரம் பிரான்ச் இந்த சைட் கஸ்டமர்ஸ் எப்படி விரும்புகிறாங்க, வெளியிலிருந்து நார்த்துலேருந்து வந்திருப்பாங்க, அவங்க நம்ம கஸ்டமர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, அவங்க சர்வே பண்ணி என்ன கேட்குறாங்களோ பெஸ்ட். நல்ல லேட்டஸ்ட்டும் நிறையா வச்சுருக்கீங்க, அதுவும் நான் பார்த்தேன். மெயினாக இப்போ எல்லாருமே மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் இரும்பு பாத்திரமும் வாங்கினேன், இங்கே வாங்கியிருக்கேன். மண் பாத்திரம் வந்து மெயினாக அது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இங்கே நான் திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு இது. மண் பாத்திரத்தையும் குழம்பு வைக்கிற மாதிரி, தாளிச்சு இது பண்ணுற மாதிரி, பேன் ஐட்டம் எல்லாமே அந்த மண்ணில் வந்துருச்சு. மக்களும் இப்போ ட்ரெண்டிங்காக விரும்புகிறாங்க, அந்த மாதிரி விரும்புகிறாங்க. டாக்டர் சஜஷன் கூட பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கே நீங்கள் வந்து அதில் செஞ்சு கொடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 6 மாசமா அதை பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தாவும் நல்லா ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். சமைச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்குது, நல்லா லுக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எந்த அளவுக்கு சமைச்சா வந்து இருக்குமோ, ஆனால் அது உடம்புக்கு நல்லது கிடையாது. பட் நம்ம மண் பாத்திரத்தில் இவ்வளோ திக்காக ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தோடைய கண்ணுமே அங்கே தான் இருக்குது. மண் பாத்திரத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுருப்பாங்க, ஹேண்டில் வந்து நல்லா கொஞ்சம் ஷேக் ஆகாமல் நீட்டாக வச்சுருக்காங்க. கரெக்ட், மண் தான் ஷேக் ஆகாமல் நீட்டாக இருக்குது. லைஃபுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நான் வாங்கிட்டு போகிறவங்களுமே லைஃப் வந்து நல்லா இருக்குது சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, எனக்கு வந்து அட்ரஸ் கொடுங்க. அப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிப்பாங்க. சப்போஸ் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் ஊரில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கேட்டால் ஆன்லைன் ஆர்டர் அக்செப்டட் தான். நம்ம டெலிவரி பண்ணலாம். இது மண் சம்மந்தப்பட்டது. நம்ம உடையக்கூடிய பொருள். அதாவது பழைய மண் பாத்திரங்கிறது வந்து லைட்டாக பட்டாலும் உடையும். இது அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் உடையிற வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப லாங் வந்து பண்ண முடியாது, சர்வீஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது பேக்கேஜ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சேஃபாக பண்ணோம்னா இந்த பாத்திரத்தோட பேக்கேஜினுடைய செலவு ஜாஸ்தியாக. இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் எப்படியுமே கோயம்புத்தூர் ரீச் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. வந்தாங்கன்னா நமக்கு அவங்க அந்த பக்கம் சைடு போனால் குனிமுத்தூர் அந்த பக்கம் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேயும் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச் இருக்கான். குனிமுத்தூர்லேயும் இருக்கான், ப்ளஸ் வந்து சிங்கநல்லூர்லேயும் இருக்கான். சப்போஸ் நீங்கள் குனிமுத்தூர் பக்கமாக இருந்தால் அந்த சைடே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சிங்காநல்லூர் பக்கமாக இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஏரியாவில் எது கவர் ஆகுனா பீலமேடு, சேரன் மாநகர், கொண்டிப்புள்ளூர், இந்த லைனு,
இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து போகிற தூரம் தான். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலராக இருக்கிற அந்த கலரு, இதில் பிளாக் கலரும் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். இது எவ்வளோ நான் இந்த பாத்திரம் எவ்வளோப்பா? 420 420 இந்த பாத்திரத்தோட விலை. ட்ரெண்டிங்காக தான் அந்த பிஸ்னஸ். அது சரி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் வந்தோடனே கேட்டோடனே எனக்கு நல்ல கோஆப்ரேஷன் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி பார்ப்போம். தேங்க்யூ அண்ணா. அதே மாதிரி எங்கள் வியூவர்ஸ் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாம் பேசியாச்சு, நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் வாங்கியாச்சு. பட் இந்த உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும்னு தோணுது. ஏன்னா கடல் மாதிரி அவ்வளோ கிடக்கு. மெயினாக வந்து என்கிட்ட இல்லாத பாத்திரம், இல்லாத டிசைன்ஸ் வந்து இங்கே வாங்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. பார்த்துட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுவும் வாங்கலாம். ஸோ இவங்க வந்து ஜோதி, லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் எனக்கு இது காமிச்சாங்க, எடுத்து கொடுத்தாங்க. இது நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இதிலலாம் எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது, எனக்கு கொஞ்சம் நல்லா தான் செலக்ட் பண்ணி கொடுப்பான்னு. ஸோ இவங்க தான் எனக்கு எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. இப்பயும் வந்து இவங்க தான் என் கூட வர போகிறாங்க. எனக்கு தேவையானதெல்லாம் இவங்க கூட சேர்ந்து எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது ஒன்று பிளாக். புதுசாக ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுப்பா. இதெல்லாம் நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாப்பா. ஸோ இப்போ நம்ம பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த பாத்திரத்தோட விலை, இந்த கடை எங்கே இருக்குது எல்லாமே. இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கடையோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இங்கே இந்த மண் பாத்திரம் மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள் நான் வாங்கினதுலேயே அதாவது 2 கலர் இருக்குது. ஸோ இது 2ல் உங்களுக்கு எது வேணுமாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து அது 2மே இன்னும் 2 வாங்கிக்கிட்டேங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ பாத்திரம், அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கே தெரியும், நல்லா இல்லைன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மண் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இன்னும் நிறைய டிசைன்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் வேணா நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லை, எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மற்ற ஜாமானமும் இருக்குது. நான் வந்து இதிலேருந்து 1-2 எடுத்துக்கிட்டேன், என்கிட்ட இல்லாதது. ஸோ நீங்கள் இங்கேயும் தேடி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சமானது ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு. அப்படியே ஒவ்வொரு ரோவாக நான் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேங்க. அங்கங்கே எனக்கு அப்படியே என்ன பிடிச்சதோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டெல்லாம் இருக்குல்ல, அது கீழே இடியாப்ப குழாய், அதுவும் உட்டில் இருந்தது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, வேணும்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பேசின், அதாவது சாதம் வடிச்சிட்டு ஆற வைக்கிறதுக்கு கொட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேசின் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம கேமராவுக்கு அது கொஞ்சம் நல்லா செட் ஆகலை, அதனால் அதை விட இப்போ கொஞ்சம் சின்னதாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுதான் அவங்க கையில் வச்சுருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தது. பட் எனக்கு வந்து ஒரு தோசைக்கல் தேவைப்பட்டது. ஏற்கனவே வச்சுருக்கேன், பட் சில விஷயத்துக்காக இப்போ நான்ஸ்டிக்கில் அதுவும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் வாய் இருக்கிற மாதிரி தோசைக்கல்லாம் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக அதில் ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தேன். உடனே நான்ஸ்டிக் நல்லதில்லை, ஏன் இரும்பு பாத்திரம் இல்லையா அப்படிலாம் கேட்காதீங்க. எல்லாமே நிறையா வச்சுருக்கேன், பட் சில விஷயத்துக்காக இது தேவைப்பட்டதுனால வாங்கினேன். அடுத்தது நான் வாங்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதாவது டெய்லி யூஸுக்கு தேவையானது. உங்களுக்கும் பிடிச்சா வாங்கிக்கோங்க. பெங்களூரில் நான் இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டிலாம் எண்ணெய் ஊற்றி வைப்பாங்கள்ல, அதாவது தோசை சுடுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து மொண்டு ஊற்றுறதுக்கு, தோசை சுடுறதுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே மெயினாக இது கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுவும் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது கிருஷ்ணா பேட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ பேட் பார்த்தோம், அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ வேணாம் கண்ணான்னு அதை விட்டுட்டோம். அடுத்தது இனிமேல் மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோம். இந்த தீபம் ஆயிலும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ இவங்க தான் வந்து இங்கே இன்சார்ஜா, அவங்கக்கிட்ட கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களையும் பார்க்கலாம். உங்கள் நேம் என்னப்பா? அழகர். அழகர், அழகாக தான் இருக்காரு, கேட்டுக்கோங்க. பர்ச்சேஸ் மேனேஜர் இவங்க இந்த கடையில். ஓ சூப்பர் சூப்பர்ப்பா. இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த மண் பாத்திரம் ஒன்று இருக்குது, அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக தேங்க்ஸ். ஓகே ஓகே. பானிபூரி ரெடிமேட். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. அதாவது கடையிலேருந்து முன்னாடி வந்த உடனே
இங்கே பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் தான் கேட்குறீங்க மில்லட்ஸ் நிறையா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிவிட்டு, ஸோ மில்லட்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸும் வாங்கினேன். கிருஷ்ணா வந்து சிலதெல்லாம் கேட்டாங்க, அதாவது பைனாப்பிள் வேணும், கேபேஜ் வேணும், இதெல்லாம் வாங்கிக்கலாமான்னு. ஸோ அதுவும் கொஞ்சம் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரூக்கோலி வாங்கினேன், காலிஃப்ளவர் வாங்கினேன், மஷ்ரூம் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் வாங்கினேன். அதோட ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பாலக்கீரை வாங்கினேன். ஸோ அதில் ஸ்பெஷலாக சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். அது இந்த வீடியோவுக்கு அப்புறம் வரும், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது சொல்ல மறந்துட்டேன், ப்ரூக்கோலியும் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். இது வரையிலும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அதுவும் இனி வரப்போகிற வீடியோக்களில் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தொடப்பம், பிளாஸ்டிக் தொடப்பம் தான். எனக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போலாம் எப்பயுமே அந்த பிளாஸ்டிக் தொடப்பம் தான் வாங்குகிறேன், நல்லாவே வருது. எல்லாம் வாங்கி முடிச்சாச்சுங்க. பில்லிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பில்லிங்கும் இப்போ முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க, எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பாதி வந்து காருக்கு போயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ நான் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வாங்கினேன். ஆக்சுவலாக நான் நினைக்காதெல்லாம் இங்கே கிடச்சிது. கண்டிப்பாக இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கே வரலாம், வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானதை பிடிச்சதை வாங்கிக்கோங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வெங்காயம் வடகம் கேட்டிங்கல்ல, அதாவது தாளிப்பு வடகம், அது கூட இங்கே இருக்குது. நான் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து ஒரு விசிட் விடுங்க, அப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப கோஆப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ அப்படியே எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் பார்த்தேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கலாம். See you, bye bye, love you all.